பரிகாத்தான் நேஷனல் தலைமையிலான அனைத்து மாநிலங்களிலும் பொது கசையடியை அறிமுகப்படுத்துவதற்கான திட்டம் அடுத்த ஷயூரா கவுன்சில் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று பாஸ் கட்சி அறிவித்துள்ளது. இது அடுத்த ஆண்டு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக பாஸ் கட்சியின் ஆன்மீக தலைவர் தத்தோ ஹஷிம் ஜாசிம் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் பரிகாத்தான் தலைமையிலான அனைத்து மாநிலங்களிலும் இதனை செயல்படுத்துவதை அவசரப்படுத்தக் கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். தெலங்கானாவில் கல்வத் குற்றவாளிகளுக்கு ஷரியா சட்டத்தை அமல்படுத்துவதை அனைத்து தரப்பினரும் மதிக்க வேண்டும் என்று மத விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் நயீம் முக்தார் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த விவகாரம் மாநிலத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்று அவர் தெரிவித்தார். அனைத்து தரப்பினரும் இந்த செயல்முறையை மதிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஸ்ராம்பானில் உள்ள துவாங்கு ஜஃபார் மருத்துவமனையில் வார்டுகளில் சேர்க்கப்படுவதில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய தாமதங்கள், மருத்துவமனையின் துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் நோயாளிகளின் வருகையால் ஏற்பட்டதாக நெகிரி செம்பிலான் சுகாதார இயக்குநர் டாக்டர் ஹர்லினா ரஷீத் தெரிவித்தார். கடந்த வியாழக்கிழமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருப்பதை பற்றிய செய்தி அறிக்கைக்கு பதிலளித்த ஹர்லினா, தாமதம் ஏற்பட்டதை மருத்துவமனை ஒப்புக்கொண்டதாகவும் இந்த விஷயத்தில் வருந்துவதாகவும் தெரிவித்தார். மருத்துவமனையின் துணை மின் நிலையத்தின் பிரதான சுவிட்ச் அறையில் வியாழக்கிழமை தீ விபத்து ஏற்பட்டதாகவும் அந்த நேரத்தில் செயல்பாடுகளுக்கு இடையூறு ஏற்பட்டதாகவும் அவர் விளக்கினார். மேலும் இடிடி பிரிவுக்கு அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகள் வந்ததோடு படுக்கைகள் இல்லாதது தாமதத்திற்கு வழிவகுத்ததாக அவர் கூறினார். கடந்த ஆண்டு 10 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக 2 ராணுவ வீரர்கள் மீது கிளந்தானில் உள்ள கொத்தபாரு அமர்வு நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. 39 வயதான மசாதி இஸ்மாயில் மற்றும் 20 வயதான ஐசத் ஹக்கீம் முகமது ஆகியோர் குற்றச்சாட்டை நீதிபதி அமாட் ஃபஸ்லி பஹ்ருடின் முன் ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பாச்சோக்கில் உள்ள ஒரு வீட்டில் 10 வயது 8 மாதம் நிரம்பிய பாதிக்கப்பட்ட சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. அவர்கள் மீது குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் சவுக்கால் அடிக்கும் தண்டனை சட்டம் பிரிவு 376(2)(e)ன் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கோர்மிங் தனது அமைச்சில் கொண்டாடப்பட்ட கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை பாஸ் கட்சி எதிர்த்ததை தொடர்ந்து பாஸ் கட்சி அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவிருப்பதாக தெரிவித்துள்ளது. டிஏபி துணைத் தலைவரான ngா, பாஸ் கட்சி விரோதமானது, மாறுபட்ட போதனைகளை பரப்புகிறது, சமூக நல்லிணக்கத்தை சேதப்படுத்துகிறது என்று குற்றம் சாட்டினார். இதனிடையே நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து எந்த அரசாங்க அமைச்சும் அல்லது நிறுவனங்களும் அரசாங்க வளாகங்களில் இஸ்லாமிய நிகழ்வுகளை தவிர வேறு மத கொண்டாட்டங்களை வெளிப்படையாக ஏற்பாடு செய்யவில்லை என்று தக்கியுடீன் குற்றம் சாட்டினார். முன்னாள் பிரதமர் நஜீப்பிற்கு ஆதரவாக ஜனவரி 6ஆம் தேதி நடைபெறும் பேரணியில் நஜீப் ரசாக் ஆதரவாளர்கள் 200க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் கலந்து கொள்வார்கள் என்று அவரது மகன் நஜீஃபுடீன் தெரிவித்துள்ளார். லங்காவி அம்னோ தலைவருமான நஜீஃபுடீன், நஜீப்பின் ஆதரவாளர்கள் மலேசியர்கள் என்றும் நஜீப் பிரதமராக இருந்த 9 ஆண்டு கால வாழ்க்கையில் அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்புகளுக்காக அவரை மதிப்பவர்கள் என்றும் அவர் கூறினார். தனது தந்தையை பலர் மிகவும் தவறவிட்டதாக அவர் தெரிவித்தார். நேற்று இரவு அம்பாங்கில் உள்ள மெலாவதி மாநாட்டு மையத்தில் நஜீப் ஆதரவு நிகழ்ச்சியில் பேசிய அவர், நஜீப்பின் சுதந்திரத்திற்காக பாஸ், அம்னோ மற்றும் பெர்சாத்து உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து போராடுவார்கள் என்று கூறினார். முன்னாள் அம்னோ தலைவருமான நஜீப்பிற்கு வெளிப்படையாக நீதி கிடைக்காததால் நஜீப் ஆதரவாளர்களுடன் ஒற்றுமை அரசாங்கத்திற்கு நம்பிக்கை குறைபாடு இருப்பதாக நஜீபுடீன் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டுக் காவலில் அனுபவிக்க அனுமதிக்கும் உத்தரவை அதிகாரிகள் யாரும் மறுக்கவில்லை என்று நஜீப் ரசாக்கின் மகன் நிசார் தெரிவித்தார். பகாங் நிர்வாக கவுன்சிலரான நிசார், இந்த உத்தரவு உண்மையாக இல்லாவிட்டால் நஜீப்பின் கூற்றின் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். அது ஒரு போலி ஆவணம் என்றால் அதை மறுக்க அதிகாரிகள் யாரும் ஏன் காவல்துறையில் புகார் அளிக்கவில்லை என்று அவர் வினவினார். நேற்று இரவு அம்பாங்கில் உள்ள மெலாவதி மாநாட்டு மையத்தில் நஜீப் ஆதரவு கூட்டத்தில் நிசார் இதனை தெரிவித்தார்.
ஸ்ரீபெட்டாலிங்கில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தின் 4வது மாடியில் இருந்து தவறி விழுந்த 33 வயது பெண் தீயணைப்பு துறையினரின் சமயோஜித முயற்சியால் காப்பாற்றப்பட்டார். இது தொடர்பாக நேற்று சனிக்கிழமை காலை 11:59 மணியளவில் பேரிடர் அழைப்பு வந்ததாக கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தலைவர் ரோஸ்மாவி இஸ்மாயில் தெரிவித்தார். இதனை அடுத்து புக்கிட் ஜாலில் தீயணைப்பு நிலையத்திலிருந்து 7 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவரை கண்டுபிடித்து பாதுகாப்பாக மீட்டதாக அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சபா கோத்தகெனபாலுவில் இன்று அதிகாலை தாவாவ் ஜலான் மக்காமாவில் உள்ள வங்கியின் ஏடிஎம் பகுதிக்குள் வாகனம் ஒன்று கண்ணாடியை உடைத்துக் கொண்டு புகுந்தது. சம்பந்தப்பட்ட வாகனத்தின் ஓட்டுநருக்கு போதை முற்றியதால் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிய வந்துள்ளது. மேலும் அவருக்கு ஓட்டுநர் உரிமம் இல்லாததும் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் வங்கியில் நுழைந்தது மட்டுமின்றி 5 வாகனங்களும் சேதமுற்றதாக தாவாவ் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஜாஸ்மின் ஹுசேன் தெரிவித்தார். அதிகாலை 5:15 மணியளவில் நடந்த இந்த சம்பவத்தில் வங்கியின் கதவு உடைந்து பல தானியங்கி பணம் செலுத்தும் எந்திரங்கள் சேதமுற்றன. 25 வயதுடைய நபர் நகரத்திலிருந்து தஞ்சோங் பத்துவில் உள்ள தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ள வேளையில் ஓட்டுநர் எவ்வித காயமும் இன்றி தப்பினார். இதனை அடுத்து சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவு 45A(1) கீழ் விசாரணைக்கு உதவுவதற்காக சம்பந்தப்பட்ட வாகன ஓட்டுநர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.